நம்ம சிஎம் விஜய் அவர்கள் பனையூர் அலுவலகத்துல மாற்று கட்சியிலிருந்து வந்த முக்கியமான தலைவர்களை வந்துட்டு சந்திக்க போறாங்க. அங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்க போகுது, திமுகவே இப்ப வந்துட்டு அடிச்சு புடிச்சு எங்கடா போறதுன்னு தெரியாம மாத்தி மாத்தி ஓடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்னடானா உதயநிதி துபாய் போயிட்டாரு, இன்னொரு பக்கம் நம்ம திமுகவோட தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு லண்டனுக்கு கிளம்பி ஓடிட்டாரு. எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை அப்படின்னு சொல்லி ஏவா வேலு வந்துட்டு சிங்கப்பூர்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் எதுக்கான காரணம்? இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துட்டு தலைமறைவாவே ஆயிட்டாரு, எங்கடா இருக்காரு அப்படின்னே தெரியலன்னு சொல்லிட்டு மீம்ஸ் எல்லாம் போட்டு வேற கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்னதான் நடந்துச்சு? நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு பனையூர் ஆபீஸ்ல மாற்று கட்சியில இருந்து தொடர்ந்து தாவேகால வந்து அதிமுகவுல இருந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்கல்ல. சோ அவங்க எல்லாரையுமே வந்துட்டு சந்திக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா அதிமுக, அது மட்டும் இல்லாம விராலிமலை அப்படின்னாலே இது வந்து அவரோட கோட்டை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சி விஜயபாஸ்கர் அவரா இருக்கட்டும், இல்ல கரூருடைய எம்எல்ஏவான எம்ஆர் விஜயபாஸ்கர், அவங்க இன்னும் சில முக்கியமான நபர்களை வந்துட்டு நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு சந்திக்க போறாங்க. இப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சி விஜயபாஸ்கர் அவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி அமைச்சரா இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு இந்த புகையிலை குட்கா இது எல்லாத்தையுமே வந்து தடை பண்ணி வச்சிருந்தாங்கல்ல. சோ இதை தயாரிச்சவங்க கூட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 39.91 கோடி லஞ்சம் வாங்கியிருக்கதா சொல்லி இப்ப அவர் மேல வந்துட்டு ஒரு வழக்கு ஒண்ணு வந்திருக்கு. சென்னை ஹைகோர்ட் வந்து இந்த கேஸ வந்து விசாரிக்க சொல்லியிருக்காங்க, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக ஒரு 12 வார அவகாசமும் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுக கட்சியில இருந்து அவங்க வந்து விருப்பப்பட்டு வர்றாங்க அப்படின்னா நாங்க வந்து அவங்களை அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனா அதுக்காக அவங்க மேல கேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, அதுக்காக நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்ப சப்போஸ் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்துட்டு இந்த வழக்குல அவர் லஞ்சம் வாங்கினது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு இதுக்கான ஆக்ஷனை எடுக்கணும். அப்பதான் இது வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றமா இருக்கும், மக்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றமா இருந்தா நல்லா இருக்கும். சோ இதோட அடுத்த கட்டலாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திமுகவுடைய தலைவரான ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு லண்டனுக்கு போறாரு. 2 வாரம் நான் இதுக்கப்புறமா லண்டன்ல தான் இருப்பேன், ஆனா என் மனசு பூரா இங்க அறிவாலயத்துல தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அறிவாலயத்துல அவர் அப்படி என்னதான் வச்சிருக்காரு அப்படின்னு தெரியல. சரி ஓகே, மக்களாகிய நம்மளை மிஸ் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்லுவாருன்னு பார்த்தா அறிவாலயத்தை தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் திரும்பி வர்றதுக்குள்ள திமுகவோட பெரிய தலைகட்டு எல்லாமே வந்துட்டு உள்ள போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன டவுட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மனுஷன் வந்து 10,000 தான் வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாரு. ஆனா அதை வச்சுட்டு லண்டன்லாம் எப்படிதான் போறாரு, அந்த ட்ரிக்கெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இல்ல ஒருவேளை 10,000 கோடியா அதை வந்து கொஞ்சம் டீடைலா சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஏவா வேலு என்ன வந்துட்டாருன்னா சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிட்டாரு. எனக்கு வந்து ஹார்ட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருக்கு. இது வந்து கலைஞர் அவரோட காலத்துல இருந்தே ஏதாவது ஊழல் இல்ல ஏதாவது ஆஜராகுங்க அப்படின்னு வந்து சொன்னா நெஞ்ச புடிச்சிட்டு அப்படியே படுத்துக்கிறதே வந்து வழக்கமா இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ஓல்டான ஒரு டெக்னிக். ஆனா திரும்பவும் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. ஏவா வேலு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்தப்பையும் சரி, இல்ல நெடுஞ்சாலைத்துறையோட அமைச்சரா இருந்தப்போ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ரோடே போடாம நான் ரோட்டை போட்டேன் அப்படின்னு சொல்லி ஆட்டிய போட்டு ஒரு 3.2 கோடி வந்து ஆட்டிய போட்டிருக்காரு. அந்த ஒரு கேஸ் யாரு, அறப்போர் இயக்கம் அவருடைய ஒருங்கிணைப்பாளரான ஜெயக்குமார் அவர் வந்து கேஸ் கொடுத்திருக்காரு. அது மூலமா தான் இப்போ உங்களுக்கு ரீசெண்டா தெரிஞ்சிருக்கும், ஏவா வேலு அவருடைய சென்னை வீட்லயா இருக்கட்டும், இல்ல திருவண்ணாமலையில எல்லா இடத்துலயுமே வந்து இடி ரைடு போனாங்க. இந்த ஒரு கேஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதே 2022 வந்து கரூர்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கரூருக்கு பக்கத்துல இருக்க ரோடு எல்லாத்தையுமே வந்துட்டு அகலப்படுத்த போறோம், அதை வந்து நாங்க வந்து சீரமைக்க போறோம், பராமரிக்க போறோம் அப்படி இப்படின்னு உருட்டி அதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சங்கரா ஆனந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனிட்ட வந்துட்டு 7 கோடி ரூபாய்க்கு ஒரு டெண்டர் ஒப்பந்தம் ஒண்ணு போட்டிருக்காங்க. அவங்க இப்ப எவ்வளவு கேடி தெரியுங்களா, அவங்க வந்துட்டு இந்த ரோட்டை வந்து போடாம நாங்க வந்து ரோடு போட்டுட்டோம், அதுக்கு இவ்வளவு செலவாயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பொய் கணக்கு காட்டி அது மூலமா ஒரு 3.23 கோடி என்ன பண்ணிருக்காங்கன்னா வாங்கியிருக்காங்க கவர்மெண்ட் இருந்து. இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா வேற யாரு, ஏவா வேலு அவர் மட்டும் இல்லாம அவர் கூட இருக்க சில அதிகாரிகளுமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சரி ஓகே, இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, இப்ப நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா நைட்டோட நைட்டா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரோடெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ வந்து போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப ஏவா வேலு அவர்கள் சைட்ல இருந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து திங்கட்கிழமை வந்து ஆஜராகிறேன், நான் வந்து இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர் எங்கடா ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு பக்கம் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால எல்லாருமே வந்து மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவருக்குமே பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு வந்து சமன் அனுப்பியிருக்காங்க, இந்த மாதிரி திங்கட்கிழமை அவர் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி திமுகவுல எல்லாரையுமே வந்துட்டு இறுக்கி பிடிக்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கு. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காருல, என்னோட எண்ணம் எல்லாமே வந்துட்டு அறிவாலயத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி அவரோட எண்ணம் எல்லாம் யார் மேல இருக்கு தெரியுமா, நம்ம சிஎம் விஜய் அவர்கள் மேலதான் இருக்கும். அடுத்து ஊழல்ல யார வந்து அவர் வந்து பிடிப்பாரு, அந்த மாதிரியான விஷயங்களை பத்தி மட்டும்தான் வந்து திமுக தலைவரான ஸ்டாலின் அவர்கள் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்
விஷயங்கள் தான் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நேத்து வந்து திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருச்செந்தூரோட எம்எல்ஏவான அனிதா ராதாகிருஷ்ணன் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு அவர் சைட்ல இருந்து சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தா 6 மணி நேரம் வந்து என்ன விசாரணை பண்ணாங்க. அவங்க சைட்ல இருந்து போலீஸ் வந்து ரொம்பவே வந்து மிரட்டினாங்களாம். நீ வந்து தாவேகாவுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் முடியாது, நான் எப்பவுமே வந்துட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையா இருப்பேன், திமுகவுல தான் இருப்பேன் அப்படின்லாம் வந்து அவர் சொன்னாராம். எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்போ உங்களை தாவேகா வந்துட்டு ஜாயின் பண்ண சொல்றாங்க அப்படின்னா எதுக்காக உங்க மேல வந்து ஒரு கேஸையும் போட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணணும்? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. கொஞ்சமாவது கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி பேசினா நல்லா இருக்கும். எப்ப பார்த்தாலும் வாய பிறந்தா போய் இல்லனா ரவுடிசோ கட்ட பஞ்சாயத்து இதுதான் இவங்களோட வேலையா இருக்கு. இது மேடைகள்ல மட்டும் இல்ல, இப்போ எல்லா சைடுல இருந்துமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜென்சி டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ற கூத்து வந்து தாங்க முடியல. ஸ்டார்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தாவேகாவை தற்கூரி அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கதறிட்டு இருந்தாங்க. இப்போ திமுக வந்து அந்த ஒரு நிலைமையில தான் இருக்கு. அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமையில தான் இருக்கு. சென்சிங்கிறாங்க ஒரு பையன் கூட வந்து யங்ஸ்டர்ஸா இல்ல, எல்லாமே வந்து 40+ தான் இருக்கு. அவங்கள வச்சு இந்த மாதிரியான ஒரு வேலையெல்லாம் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. திமுகவுல அடுத்து யாரெல்லாம் சிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மண்டேக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்துட்டு உள்ள போயிருவாங்க போல. அந்த அளவுக்கு தான் எல்லார் மேலயுமே வந்துட்டு இந்த வழக்குகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாயிட்டே இருக்கு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருக்கு இடையில தான் போட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சோம். ஆனா இன்னைக்கு ஒரு சினிமா மோகத்தால வந்து டிவிக்கே வந்து ஆட்சிக்கு வந்துருச்சு. சோ நாங்க வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து கதறிட்டு இருக்காங்க. திமுக தான் ஒரு பக்கம் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் ஒப்பாரி வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ இபிஎஸ் அவர்களுமே வந்துட்டு கதறிட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு வந்து 1 மாசத்துக்கு மேல ஆச்சு, இன்னமும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்போ இபிஎஸ் அவர்கள் சொல்ற மாதிரியே நம்ம எடுத்துக்கலாமே. இப்போ சினிமா மோகத்தால தான் வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆயிருக்காங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனா இன்னைக்கு அவர் வந்து சிஎம் ஆனதுனால என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்திருக்கு? அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியே வந்துட்டு இருக்கடம் தெரியாம காணாம போற அளவுக்கு எல்லாருமே வந்துட்டு எதுக்காக தாவேகா பக்கம் வரணும்? உங்களுடைய தலைமை வந்து சரியா இருந்துச்சுன்னா அவங்க எதுக்கு வேற கட்சியை தேடி போகணும்? இந்த ஒரு மாற்றம் நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் திமுகவோட பெரிய தலைகட்டு எல்லாமே பண்ண ஊழல் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்னா வெளியே வருது. யார் என்ன தப்பு பண்ணாலும் அது வந்து உடனே மக்களுக்கு வந்து தெரியப்படுது. இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, இந்த சினிமா மோகத்தால ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மாற்றத்தால தான் வந்து நடந்திருக்கு. சோ நீங்க வந்துட்டு இன்னும் கதறிட்டே இருங்க. ஆனா இன்னொரு பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணன் அவருமே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஆட்சி வந்து 6 மாசம் கூட இருக்காது, நாங்க இருக்கவும் விட மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதை வந்து சொல்றதுக்கு அவருக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. ஏன்னா அவரை வந்து முதலமைச்சர் ஆக்குனது வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் கிடையாது. மக்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து எடுத்த முடிவு. இந்த ஆட்சி அப்படிங்கிறது வந்து 5 வருஷம் மட்டும் இல்ல, இதுக்கப்புறமும் தாவேகாவுடைய ஆட்சி தான் வந்து கண்டினியூ ஆகும். அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்ல. சோ அனிதா ராதாகிருஷ்ணன் அவரை வந்து சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இபிஎஸ் அவர்களா இருக்கட்டும் இல்ல திமுகவுல இருக்க எல்லாருமே வந்துட்டு தாவேகாவுடைய ஆட்சியை வந்து கவிழ்க்கணும், இந்த ஆட்சியை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல திரும்பவும் சந்திக்கலாம்.